வணக்கம். கொரோனா வைரஸ் பத்தின ஒரு முக்கியமான ஒரு புதிய எச்சரிக்கை பத்தி தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். ஏன்னா இந்த வைரஸ் இப்போ ஒரு புது ரூபத்துல ரொம்ப வேகமா பரவி நம்மள பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன வைரஸ், அதோட தாக்கம் எப்படி இருக்கும், வாங்க எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? மறுபடியும் முழு ஊரடங்கு வந்துருமான்னு. இந்த கேள்வி இப்போ ஏன் எழுந்திருக்குன்னா, அதுக்கு காரணம் உலகம் முழுக்க ரொம்ப வேகமா பரவிட்டு வர்ற ஒரு புது வகையான கொரோனா வைரஸ் தான். சரி வாங்க, இந்த புது அச்சுறுத்தல் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதோட பேர் சீக்கரா. இத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுக்கு அஃபிஷியலா, அதாவது அதிகாரப்பூர்வமா BA.3.2 அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் இதுக்கு சிக்காரான்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இந்த வைரஸ் தான் இப்ப உலக நாடுகள்ல மறுபடியும் வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நம்மள ரொம்பவே கவலைப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா இதோட ஸ்பீடு தான். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒமிக்ரான் வேரியண்டே ரொம்ப வேகமா பரவும். ஆனா அதை விடவும் இந்த சிகாரா வைரஸ் அதிவேகமா பரவக்கூடியதுன்னு சொல்றாங்க. இதுதான் இப்போதைய முக்கிய அச்சத்துக்கு காரணமே. ஏன் இது இவ்ளோ வேகமா பரவுது? அதுக்கு காரணம் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இதோட ஸ்பைக் புரோட்டீன்ல மட்டும் கிட்டத்தட்ட 70ல இருந்து 75 மியூட்டேஷன்கள், அதாவது மரபணு மாற்றங்கள் நடந்திருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த அளவுக்கு அதிகமான மாற்றங்கள் தான் இந்த வைரஸோட குணத்தையே மொத்தமா மாத்திருச்சு. இதனால என்ன ஆகும்? இதோட முக்கியமான விளைவு என்னன்னா, இந்த அதிகமான மாற்றங்கள் காரணமா நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியே இது ஏமாத்திட்டு உள்ள போக வாய்ப்பு இருக்கு. அதாவது முன்னாடி கொரோனா வந்திருந்தாலும் சரி, தடுப்பூசி போட்டிருந்தாலும் சரி, அந்த பாதுகாப்புல இருந்து இந்த வைரஸ் தப்பிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ அடுத்ததா இந்த வைரஸ் உலகம் முழுக்க எப்படி பரவி இருக்கு, இதோட பயணம் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த வைரஸ முதல்ல போன வருஷம் நவம்பர்ல தென்னாப்பிரிக்காவுல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்தே இது ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சது. இப்போ நிலவரப்படி 25க்கும் அதிகமான நாடுகள்ல இது பரவி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, ஐரோப்பா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்துன்னு பல முக்கியமான நாடுகள்ல இதோட தாக்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுவே போதும் இது எவ்வளோ வேகமா உலகம் முழுக்க பரவிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க. சரி, ஒருவேளை இந்த தொற்று ஒருத்தருக்கு ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகள் தெரியும், அது எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான அறிகுறிகள் இதெல்லாம் தான். காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, அப்புறம் பயங்கரமான உடம்பு வலி, தலைவலி, மூக்கடைப்பு. சில பேருக்கு மூச்சு திணறல் இல்லனா சுவை, வாசனை தெரியாம போறதும் நடக்கலாம். ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதோட அறிகுறிகள் ஒரு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி தான் இருக்கு. அதனால அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த வைரஸ் கிட்ட இருந்து நாம எப்படி பாதுகாத்துக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? நம்மள பாதுகாத்துக்க ஒரு 4 சிம்பிளான வழிமுறைகள் தான். 1, கூட்டம் இருக்கிற இடங்களுக்கு போனா கண்டிப்பா மாஸ்க் போடுங்க. 2, அடிக்கடி சோப்ப இல்லனா சானிடைசர் வச்சு கைய கழுவுங்க. 3, அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சா தாமதிக்காம உடனே டெஸ்ட் எடுத்துருங்க. 4, உடம்புக்கு முடியலன்னு தோணுச்சுன்னா மத்தவங்களோட சேராம உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை இருக்கு. என்னன்னா, வயசானவங்களும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களும் இன்னும் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். இது அவங்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கைனே சொல்லலாம். சரி, உலக நிலவரம் இப்படி இருக்கு. அப்போ இந்தியாவோட நிலைமை என்ன? நமக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நல்ல வேலையா, இப்போதைக்கு இந்தியால இந்த வைரஸோட தாக்கம் குறைவா தான் இருக்கு. ஆனா பெரிய ரிஸ்க் எங்க இருந்து வருதுன்னா, வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வர்ற பயணிகள் மூலமா தான் இந்த வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கு. இதுதான் நாம இப்போ எதிர்கொள்ற முக்கியமான சவால். அப்போ நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வரும். ஒருவேளை இந்த தொற்று இந்தியால பரவ ஆரம்பிச்சா மறுபடியும் முழு ஊரடங்கு வருமா? இந்த கேள்விதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால். இதுக்கான பதில நாம எடுக்க போற தற்காப்பு நடவடிக்கைகளை தான் தீர்மானிக்கும். சோ கவனமா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு.